வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் மொழி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. இரு பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. மோசே இஸ்ரேல் மக்களை எகிப்து மன்னன் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அழைத்து வந்தார். மோசே மக்களை வழிநடத்தி வந்த நிகழ்ச்சிகளை விடுதலை பயணம் என்னும் பழைய ஏற்பாட்டு நூல் கூறுகிறது. இதில் 40 அதிகாரங்கள் உள்ளன. நாம் இந்நூலை வாசித்து வாழ்வாக்கி இறைவன் செய்த மாபெரும் செயல்களை நோக்கி அவரை போற்றி புகழ்வோம்.
யூதர்கள் எதிர்பார்த்திருந்த மெசியா இயேசுதான் என யூத கிறிஸ்தவர்களுக்கு அழுத்தமாக தெரிவிக்க இந்நூலை எழுதினேன். இதில் இயேசு கிறிஸ்து நிறுவிய இறையாட்சியின் கருத்துகள் அதிகமாக இந்நூலில் உள்ளன. இதில் 27 அதிகாரங்களும் 1071 வசனங்களும் உள்ளன. இதில் உள்ள வாழ்வு தரும் இறைவார்த்தைகளை படித்து இறையாட்சியின் மதிப்பீடுகள் அடிப்படையில் வாழ்வோம். நற்செய்தி நூல்களில் முதலில் எழுதப்பட்டது மார்க்கு நற்செய்தி. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு இறந்து உயிர் பெற்று மீட்பரானார் என்னும் தொடக்க கால திருச்சபையின் மைய போதனையை எடுத்து கூறுகிறது. இது 16 அதிகாரங்களும் 678 வசனங்களும் உள்ளன. நமது ஆன்மாவை விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்லும் இறைவார்த்தைகளை படித்து வாழ்வை மாற்றி அமைப்போம். இந்நூல் இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்ற கருத்தை முதன்மை செய்தியாக விளக்குகிறது. இதில் 24 அதிகாரங்களும் 1151 வசனங்களும் உள்ளன. எனவே மனித வாழ்வின் உயிர் நாடி இறைவார்த்தை என்பதை வாசித்து வாழ்வாக்குவோம். இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என்பதை நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவும் இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. கிறிஸ்துவ நம்பிக்கையை ஆழப்படுத்தி கிறிஸ்துவ வாழ்வை வலுப்படுத்துவது இதன் முக்கிய நோக்கம். இதில் 21 அதிகாரங்களும் 879 வசனங்களும் உள்ளன. நமது அன்றாட உணவாம் இறைவார்த்தை உண்டு நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வோம். நான் கிறிஸ்தவர்களை கடுமையாக துன்புறுத்தியவன். பெண் கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டு திருத்தூதர்களில் ஒருவராக மாறியவன். நான் திருத்தூதர்களின் தலைவன். புதிய ஏற்பாட்டில் 13 திருமுகங்கள் என்னால் எழுதப்பட்டவை. நாம் அனைவரும் படித்து இதில் கூறப்பட்டுள்ள அறிவுரைகளை ஏற்று வாழ்வோம். வணங்கியே மகிழ்வோம் இறைக்குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைக்குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் மொழி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் இறை பீடம் உன்னத பலியினில் இணைந்திடவே முழு மனதோடு இணைந்திடுவோம். இறைவனின் ஆசி பெற்றிடுவோம். திருப்பலியின் வல்லமை உணர்வோம். இதில் நாமும் இணைந்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் இறை பீடம் உன்னத பலியினில் இணைந்திடவே. இயேசுவின் அமுத வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளாய் என்றும் நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவின் அமுத வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளாய் என்றும் நாமும் வாழ்ந்திடுவோம். எங்கள் வாழ்வின் அருளால் பிறருக்கு வாழ்வு கொடுத்திடுவோம். பிறருக்கு வாழ்வு கொடுத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் இறை பீடம் உன்னத பலியினில் இணைந்து